கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் வாக்கு சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இம்மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார், உங்களுக்கு மகிமையாயிருப்பார், உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாயிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தாவீது நெருக்கப்பட்ட வேளையில், கடினப்பட்ட வேளையில், கஷ்டப்பட்ட வேளையில் அவர் ஆண்டவரை நம்பி இருந்ததினாலே அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு அவர் சொன்ன இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். எனவே இந்த மாதத்தில் இந்த வாக்கை பெற்று நாம் இவ்வுலக வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி ஓட ஆண்டவர் பலனை தருவார். அவர் உங்களுக்கு கேடகம், அவர் உங்களுக்கு மகிமையாக இருப்பார், அவர் உங்களை உயர்த்துவார் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ஓடுங்கள். நிச்சயமாய் இம்மாதத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் நிச்சயம் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருவார். இவ்வுலகத்திலே சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய வாக்குகளை கொண்டு இதோ நாம் தேறுதல் ஆறுதல் அடைகிறவர்களாக இருக்க அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறது என்று நிச்சயத்தோடு ஓடுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவர், இந்த அக்டோபர் மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நன்றி இயேசுவே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இம்மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை ஓட செய்வீராக, நடக்க செய்வீராக, பலன்களை தருவீராக என்று நீர் கொடுத்த வாக்கை போல நீர் கேடகமாயிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையாயிருந்து அவர்களை உயர்த்தி அருளும்படியாய் செபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஓடட்டும், ஆசீர்வாதத்தையும் இடத்திலே பெற்றுக்கொள்ளட்டும். நன்மையும் கிருபையும் சௌக்கியமும் எல்லாம் பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.